வணக்கம், என் பேர் டாக்டர் சுசித்ரா. இன்றைக்கி கமெண்ட் செக்ஷனில் வந்திருக்க சில கேள்விகளுக்கு பதில் சொல்கிறேன். லோ B12 இருந்தது, இன்ஜெக்ஷன் போட்டு 620 ஆகிடுச்சு. ஆனாலும் எனக்கு இன்னும் சோர்வு இருக்குது, நரம்பு வலி இருக்குது, கவனக்குறைவு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டாக்டர்கிட்ட தாங்க டிஸ்கஸ் பண்ணணும். ஏன்னா நரம்பு வலி B12 போட்ட பிறகும் இருக்குது. அதாவது யூஸ்வலி வாரத்துக்கு ஒரு தடவை 5 போட சொல்லுவோம். 5 போட்ட பிறகும் உங்களுக்கு நரம்பு வலி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட நரம்பு வலி மாத்திரை போட வேண்டியிருக்கும். அதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சைட் எஃபெக்ட்ஸ்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் போடணும். ஏன்னா நரம்பு வலி மாத்திரை ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், உடனே வேலை செய்யாது. ஒரு 10-15 நாளாவது ஆகுது நிறைய பேருக்கு, சில பேருக்கு ஜாஸ்தி கூட ஆகுது. அதனால் நான் நரம்பு வலி மாத்திரை எழுதும் போதெல்லாம் என்ன சொல்வேன், இது இன்னும் மற்ற வலி மாத்திரை மாதிரி கிடையாது, வலி இல்லாதப்பையும் 1 மாதம் தொடர்ந்து போடுங்க, 1 மாதம் கழித்து நிறுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த வலி மாத்திரை தேவையான உங்கள் டாக்டர்கிட்ட தான் கேட்கணும். அதை தவிர வந்து சோர்வு வந்து B12 போட்டும் சரியாகலைன்னா வேறு காரணங்கள் இருக்கலாம். அனிமிக்காக இருக்கலாம், நீங்கள் ஹீமோகுளோபின் எவ்வளவுன்னு பார்க்கணும். அது தவிர வந்து அனிமிக்காக இருந்தீங்கன்னா FST அயர்ன் போட்டு பார்க்கலாம், இல்லாட்டி மல்டிவிட்டமின் போட்டு பார்க்கலாம். பட் பேசிக்காக டாக்டர் தான் பார்க்கணும். எனக்கு 22 வயசாகுது, பீரியட்ஸ் வந்து 21 இல்லை 22 நாள்லேயே வந்துடுது, 2 to 3 டேஸ் இருக்குது, ஓகேவான்னு கேட்டிருக்காங்க. ஓகே தான், எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. எனக்கு 40 இயர்ஸ் ஆகுது, மூட்டு வலி, அப்புறம் ஹீமோகுளோபின் குறைஞ்சது, அப்புறம் ESR CRP ஜாஸ்தியாச்சு, என்னென்னவோ சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் தனித்தனியாக ட்ரீட் பண்ண மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிறத பார்த்தா. அப்படி பண்ணக்கூடாது. அதனால் நீங்கள் ஒரு ருமட்டாலஜிஸ்ட்டை பாருங்கள். ஏன்னா எதுக்கோ சித்தா டாக்டர் பார்த்துருக்கேன்னு இருக்கீங்க. பட் மொத்தமாக பார்த்துருந்தாங்கன்னா ஓகே, எனக்கு அதை பற்றி தெரியாது. ஆனால் நீங்கள் ருமட்டாலஜிஸ்ட் பார்த்து ஒரு டயக்னோசிஸ் வரணும். அதாவது ESR CRP ஏன் ஜாஸ்தியாகுது, வெறும் நம்பர்ஸையோ அந்த பிளட் டெஸ்ட்டையோ ட்ரீட் பண்ண முடியாது, ஏன்னு பார்க்கணும். அதே போல் ஹீமோகுளோபின் குறைச்சலாக இருக்குன்னா ஏன், மூட்டு வலினா ஏன். ஸோ ருமட்டாலஜிஸ்ட் பார்த்தா பெட்டர். RHEUMATOLOGIST ருமட்டாலஜிஸ்ட். ஹீமோகுளோபினை விட ஃபெரிட்டின் படுறது பெட்டரான்னு கேட்டிருக்கீங்க. அயர்ன் ஸ்டோர்ஸ் தெரிஞ்சுக்கிறது ஃபெரிட்டின் தான் பெட்டர், ஆனால் வந்து விலை ஜாஸ்தி. அதனால ஹீமோகுளோபின் இஸ் ஈஸியர் அண்ட் சீப்பர், அதனால அது பண்ணலாம். நீங்கள் வேணால் ஃபெரிட்டின் பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கால்சியம் டேப்லெட் போடலாம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போல்லாம் அவ்வளோவா யாரும் கால்சியம் டேப்லெட்டே கொடுக்கறது இல்லைங்க. அண்டர்ஸ் கிராம்ப்ஸ், அதாவது கை மாட்டிக்கிச்சு அப்படியா சொல்லுவாங்க, முடக்கிக்கிச்சு, பிசகிருச்சி ஏதோ சொல்லுவாங்க, அந்த மாதிரி கிராம்ப்ஸ் மாதிரி இருந்ததுன்னா அப்போ வந்து கால்சியம் ஒரு 10 நாளைக்கு கொடுப்பேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் விட்டமின் டிக்கு மாற்றிடுறோம். ஏன்னா விட்டமின் டியே வந்து டயட்ரி கால்சியமை பெட்டராக அப்சார்ப் பண்ண வைக்கும். அதனால அதாவது சாப்பாட்டில் சாப்பிட்ற கால்சியமை நல்லா உள்ளே போகும் உடம்புக்குள்ளே. அதனால விட்டமின் டி தான் இப்போ மெயினாக கொடுக்குறோம், கால்சியமாக கொடுக்கறத விட. 40 வயசு ஆகுது, எனக்கு யூரின் இன்ஃபெக்ஷன்ஸ் அடிக்கடி வருதுன்னா யூரோ கைனகாலஜிஸ்ட் பார்க்கணும். யூரின் இன்கான்டினன்ஸ் இருக்குது, பேண்டீல்ஸில் லீக் ஆகுதுன்னா நீங்கள் கெகல் எக்ஸசைசஸ் பண்ணணும், KEGEL. ரொம்ப நிறைய எக்ஸசைஸ் டெய்லி பண்ணணும், ஒரு 100 தடவை. அது கெகல் எக்ஸசைஸ்ன்னு தேடினீங்கனாலே வரும், KEGEL. வணக்கம்.